இதுல நிறைய மைல்கல்கள் தாங்கி இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நாம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அற்புதமான ஜூம் மீட்டிங். நம்ம ஜெகதீஷ் ஸ்டார் பரப்பு நடிச்சவர். அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு டீமுக்கு சொந்தக்காரர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் இன்னைக்கு நம்முடைய எப்பவுமே அவர் டெக்னாலஜி தான் பேச வருவார். அந்த வகையில் இன்னைக்கு அவர் பேச வந்திருக்கிற டெக்னாலஜி எதுன்னு பார்த்தா, நம்முடைய ஜூம் களத்தில் எப்படி பாடி ஸ்கேனரை பயன்படுத்துவது என்பது பற்றிய ஒரு டெக்னாலஜி. பாடி ஸ்கேனரை பயன்படுத்தி எப்படி பொருள்களை ப்ரொமோட் பண்ணுவது என்கின்ற டெக்னாலஜி. முதல்ல பாடி ஸ்கேனர் பயன்படுத்துறது எப்படி, அப்புறம் பொருட்களை ப்ரொமோட் பண்ணுவது எப்படிங்கிற டெக்னாலஜி பேச வந்திருக்காரு. உங்களுடைய பலத்த கரவாசியோட நான் அவரை வெல்கம் பண்றேன். வெல்கம் ஜெகதீஷ் சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நண்பர்களே, மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பு எடுத்த இந்த எமரால்டு சாருக்கும் என்ன பேச ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள். நீங்க நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பாடி ஸ்கேனர். பாடி ஸ்கேனர், முதல்ல பாடி ஸ்கேனர் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரினா, இன்னைக்கு நம்மகிட்ட பல செக்டார் ப்ராடக்ட் இருக்கு. நியூட்ரிஷன் ப்ராடக்ட், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், பியூட்டி கேர் ப்ராடக்ட், இப்படி ஏகப்பட்ட செக்டார் பெயின்ல இருந்து எது வேணாலும் சொல்லலாம். அத்தனை செக்டார் நம்மகிட்ட பொருள் இருக்கு. ஒவ்வொரு செக்டார்லயும் உலகிற்கு நமக்கு என்ன வேணும், ஒரு டூல் வேணும். இந்த செக்டாரில் நம்ம மிகப்பெரிய அளவுல பிசினஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஒரு டூல் இருக்கணும். அப்ப அந்த டூலை பயன்படுத்தி அந்த செக்டார்ல மிகப்பெரிய அளவுல பயன்படலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டுக்கு உள்ள டூல் தான் இந்த பாடி ஸ்கேனர். பாடி ஸ்கேனர் ஒரு வகையான டூல்னா ஒரு மிஷின் தான். அது ஒரு மிஷின் தான். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மிஷின். லைக் எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ தெரிஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய அளவுல ஏதாவது ஒரு நோய்க்காக போனாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. 2 டைப்பான ஸ்கேனர் இருக்கு மனிதர் ஸ்கேன் பண்றதுக்கு. ஒன்னு சிடி ஸ்கேன், இன்னொன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன். சிடி ஸ்கேன் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி. நம்ம பொதுவாக எக்ஸ்ரே எடுக்கிறது எப்பவுமே ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் தான், அவங்க தெரியும். ஏன்னா அது உள்ள எக்ஸ்ரே கதிர்கள் கேன்சரை கூட உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கக்கூடியது ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி சிடி டெக்னாலஜி. அப்ப நிறைய பயன்படுத்த முடியாது, அதுக்கு மாற்றா வேணும்னு சில இடங்கள்ல சிடியை பயன்படுத்த முடியாத இடங்கள்ல வேற ஒரு டெக்னாலஜி வேணும். லைக் ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, எக்ஸ்ரே அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுல அந்த எக்ஸ்ரே எடுக்கும்போது நமக்கு ஆட்டம் இருக்கு, ஆடக்கூடாது. லேசா கூட கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. மூவ்மெண்ட் இருந்தா அந்த எக்ஸ்ரே எடுக்க முடியாது. அது ஒரு மாதிரியான அலையா தெரியும், இல்லைன்னா அவங்களால சரியா ரீட் பண்ண முடியாம போயிடும். அதுக்கப்புறம் டெக்னாலஜி எம்ஆர்ஐ டெக்னாலஜி. எம்ஆர்ஐ பார்த்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல மேக்னெட்டிக்ஸை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. மேக்னெட்டிக் எப்பவுமே மனிதர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் உண்டு பண்ணாது. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி, அது மாதிரியான ஒரு டெக்னாலஜியா நம்முடைய பாடி ஸ்கேனர் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரோ பிளேட் மேல் ஏறி நிற்கும் பொழுது அது தோல் வழியாக ஊடுருவி நம்முடைய பாதத்திலேயே நம்மளை அப்சர்வ் பண்ணும். ஏறிக்கக்கூடிய பாதத்தை வச்சே உங்களை அப்சர்வ் பண்ணும். அதுல நமக்கு பல வகையான அப்சர்வேஷன்ஸ் கிடைக்கும். அந்த மிஷின் அப்சர்வ் பண்ண ரீடிங்க நமக்கு சொல்லும். அது போக சில கால்குலேஷன்ஸ். என்ன மாதிரியான கால்குலேஷன்? பிஎம்ஐ. பிஎம்ஐ அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான். அது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஹைட்டு, வெயிட், இந்த 2 வச்சு தான் பயன்படுத்துறாங்க. வயது அதுல ஒரு வரும். ஹைட்டு, வெயிட், வயது பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணாட்டாலும் இந்த ஹைட்டு வெயிட் பிஎம்ஐ அந்த பாக்குறதுக்கு உதவுது. பொதுவா பிஎம்ஐ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஹைட்டு சுமார் ஒரு 170 சென்டிமீட்டர் இருந்தா வெயிட் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 60. அப்படி இருந்தா பிஎம்ஐ
உங்களுக்கு சரியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப 170 சென்டிமீட்டர் இருக்கிற ஒருத்தர் 70 கிலோ இருக்கலாம். அதை விட சற்று கூடலாம் சற்று குறையலாம். அப்ப கூடினாலும் தவறு, குறைந்தாலும் தவறு. இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ பார்க்கும். இது ஒரு கால்குலேஷன். பட் அந்த கால்குலேஷனையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த பாடி ஸ்கேன்ல அது ஹைட்டு பார்க்குற மெஷர்மெண்ட் அதுக்கு தெரியாது. ஹைட்டு பார்க்க தெரியாது, மிஷினுக்கு பார்க்க தெரியாது. அப்போ ஹைட்டை நம்ம என்ன பண்ணணும், உள்ளீடா கொடுக்கணும், இன்புட்டா கொடுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய நபர் ஆனா பெண்ணா, அதுக்கப்புறம் அவருடைய பிறந்த தேதி என்ன அல்லது வயது என்ன, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது நம்ம அது ஏறி நின்னோம் அப்படின்னா நம்ம வெயிட்டை வச்சு பிஎம்ஐ கால்குலேட் பண்ணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சுட்டு நம்ம உடல்ல எந்த அளவுக்கு நீர் சத்து இருக்கு, நம்ம உடல்ல எந்த அளவுக்கு அது போன் மாஸ் எவ்வளவு இருக்கு. போன் மாஸ்னா எலும்புடைய ஸ்ட்ரென்த், அந்த எலும்புடைய மாஸ் இது சொல்லுவாங்க, ஒரு திரள் சொல்லுவாங்க. ஸோ எலும்பு எப்படி இருக்கு, சதை பற்றி எப்படி இருக்கு, இந்த மாதிரியான பல வகையான ரீடிங் நமக்கு எடுத்து கொடுக்கும் அந்த பாடி ஸ்கேனர்ல. ஸோ ஒரு நபர் ஏறி நின்னோம்னா அது மூலமா என்ன பண்ணலாம், அவருடைய பல விஷயங்களை இந்த பாடி ஸ்கேனர் மூலம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு அதை அப்சர்வ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டா கொடுக்கும். ஸோ அது காட்டக்கூடிய ரீடிங்கை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது மேல நிற்கக்கூடிய நபருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைக்கு அவருக்கு என்ன ஒரு பாடம் கொடுத்தா அவருடைய உடல்நிலை சரியாகும். ஸோ இது ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்ப நமக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய பொருள்லாம் எதை சார்ந்து இருக்கும்னா மேஜரா நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ நம்மகிட்ட ஹெல்த் கேருக்கு நிறைய ப்ராடக்ட் தான் கூட நியூட்ரிசார்ஜ் தான் நமக்கு மெயின் ப்ராடக்ட் ஆர்சிஎம்ல. அப்போ அந்த ஆர்சிஎம் உடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்டை நம்ம மேஜரா நம்ம கொடுக்க போறதுனால ஸோ நம்ம நியூட்ரிசார்ஜை வச்சே நம்ம என்ன மாதிரியான ரீடிங்க்கு எந்த பொருள் கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷனுக்கு நான் உங்களுக்கு ஸ்லைடே போட போறேன். நோட் நோட் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்லைடை நோட் பண்ண நேரம் இல்லை அப்படின்னா அந்த ஸ்லைடை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்க ஒன்று மைண்ட்ல ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு எழுதி வச்சு நீங்க தேவைப்படுறப்ப படிச்சு அது நீங்க தேவைப்படுறதுல பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க கம்மியை ரெக்கமெண்ட் பண்ணது மட்டும் அல்லாமல் என்னுடைய சொந்த அனுபவத்தையும் சேர்த்து தான் நான் ஸ்லைடு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைடு அத்தனையுமே என்னால் தயாரிக்கப்பட்டவை தான். இப்போ இதுல ஏதாவது மாற்றங்கள் நம்ம கம்பெனி நியூட்ரிசார்ஜ் கம்பெனிக்காரங்க சொன்னா அதை ஏற்றுக்கோங்க. ஓகேங்களா, இது என்னுடைய அனுபவத்தை சார்ந்தும் நான் கத்துக்கிட்ட ட்ரைனிங். நான் இந்த பாடி ஸ்கேனர் ட்ரைனிங் போயிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ட்ரைனிங்ல அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்தை வச்சு நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் இந்த ஸ்லைட் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இதை நீங்க பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல பயனடையலாம். இதுக்கு மேல கம்பெனி ஏதாவது மாடிஃபிகேஷன் சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இது அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா, இந்த பாடி ஸ்கேனரை முதல்ல எப்படி பயன்படுத்தணும் அது கண்டிப்பா தெரியும். சரி, இப்ப நம்ம ரெக்கமெண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா பாடி ஸ்கேனருடைய பயனை பத்தி பேசணும். இது யாரு முதல்ல பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பயன்படுத்தக்கூடாதவங்க அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப நம்ம யாரையும் எல்லாரையும் எழுத்துக்கார பார்க்க கூடாது. ஏன்னா இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல வேலை செய்யறதுனால தன்னுடைய இதயத்துல பேஸ் மேக்கர் அல்லது செயற்கை இதயம் பொருத்தப்பட்டவர்கள், சரியாக ஏறி நிற்க முடியாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், அந்த எலக்ட்ரோபிளேட்ல கரெக்டா நிற்க முடியாதவர்கள், ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோட உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா ஏறி நிற்கக்கூடாது. அதுக்கப்புறம் குழந்தைகள் 18 வயது ரெக்கமெண்டட் 18 வயதுக்கு மேல இருக்கவங்க ஏறணும். அதை ஏறின்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ குழந்தைகள் கண்டிப்பா இதை பார்க்கக்கூடாது, அவாய்ட் பண்ண சொல்லணும். அவாய்ட் பண்ற பெஸ்ட். மற்றவர்கள் அந்த பேஸ் மேக்கர் மாதிரியான எலக்ட்ரானிக் கருவியோட உயிர் வாழ்ந்துக்கூடியவர்கள் தன்னுடைய உடம்புல எப்பவுமே எலக்ட்ரானிக் ஏதாவது இருந்தாத்தான் ஆகும் அப்படின்னா அவங்களாம் ஏற வேண்டாம், ஏற வைக்க வேண்டாம். கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணி விடுவாங்க. அவன் அலோவ் பண்ணாங்க, அலோவ் பண்ணாங்க, அது ரொம்ப ரொம்ப மேஜரா உண்டு பண்ணிடும். ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் பாடி ஸ்கேனருக்குள்ள நம்ம என்ன ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம அந்த பிபிடியை பார்க்க போறோம்.
ஷோ ஆகுன்னு நினைக்கிறேன். பிபிடி ஷோ ஆகுதா? ஓகே. ஸோ இது வந்து பாடி ஸ்கேனருக்காக நான் ரெடி பண்ண இந்த ஸ்லைடு. இதுதான் வந்து பாடி ஸ்கேனர் மிஷின். இங்க நான் ஒரு மிஷினை காட்டியிருக்கேன், ஈஸி கேர் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினை காட்டியிருக்கேன். இது வந்து ப்ளூடூத் மூலமா வேலை செய்யக்கூடியது. நம்முடைய மொபைலோட கனெக்ட் ஆகிக்கிறோம். அப்போ இதில் ஏறி நின்னோம் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்களை ஃபீட் பண்ணி அவங்க ஏறி நிற்க சொல்லியாச்சு அப்படின்னா அதுக்கு ரீடிங் அத்தனையுமே நமக்கு என்ன பண்ணுவோம், ப்ளூடூத் மூலமாக நம்ம மொபைலில் வந்து சேவ் ஆகிக்கிறோம். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு அடிக்கடி ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு பாடி ஸ்கேனர் இப்போதைக்கு நம்ம கம்பெனியில் அவைலபிள் ஆன ஸ்கேனர் இதுதான். இப்போ இதுதான் இருக்கு. நீங்கள் இப்போ ஆர்டர் போட்டீங்கன்னா இதுதான் கிடைக்கும். யாருக்காவது வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக கேளுங்க. நான் அவங்க கான்டாக்ட் நம்பர், நம்ம கம்பெனியில் யாரை கான்டாக்ட் பண்ணணும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டீமுக்கு ஒரு 5 மிஷின் வாங்கி கொடுத்தேன். ஸோ வாங்கி பயன்பெற்றவங்க உள்ள இருக்காங்க. நம்ம செல்வராஜ் சார், குமார செல்வராஜ் சார் இருக்காரு. ஸோ அவருடைய அனுபவத்தை லாஸ்டாக பேசுவார், நீங்கள் கேட்டுக்கலாம். கடைசி அவர் வந்து அதை பயன்படுத்தி அது என்ன பார்த்தாரு அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார், அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த பாடி ஸ்கேனரு இது தவிர வந்து இதுக்கு முன்னாடி கம்பெனியில் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா மேனுவல். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து அதிலே ஃபீட் பண்ணிடுறோம், முன்னாடியே ஃபீட் பண்ணிடுறோம். ஃபீட் பண்ணியாச்சு அப்படின்னா மிஷின்லேயே. ஸோ ஏழு என்னாச்சுன்னா அது வந்து ஷோ மட்டும் தான் இருக்கும். அதில் ஒரு டிஸ்பிளேல ஷோ மட்டும் பண்ணும். அதை நம்ம ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க மொபைலே நம்பாம இதுக்காக நான் ஒரு ஃபார்மெட் இருக்கு, அந்த ஃபார்மெட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஃபார்மெட்ல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். அப்போ யாருக்கா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அது என்ன பண்ணணும், அதை பேப்பரில் வச்சுட்டு அவங்க ஒன்று அவங்க கையில் கொடுத்து விட்டா அது திருப்தியாக இருக்கும். இல்லை நம்மகிட்டே ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். ஒரு பாடி ஸ்கேனரை நீங்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்த டேட்லேருந்து எல்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அடுத்த மாதம் அதே தேதியில் அவங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நம்ம என்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணமோ அதை சரியாக பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எதுக்கு என்ன சொன்னமோ அது முன்னேறி இருக்கும். அந்த ஒரு வித்தியாசத்தை வந்து உணர முடியும். அது அவங்க பேப்பர் ரீடிங் காட்டினா முழுசாக நம்புவாங்க. ஏன்னா பேப்பர் எழுதுனது யாரும் மாற்ற மாட்டாங்க. அப்போ பேப்பர் ரீடிங்கில் வந்து பாருங்க, போன மாதம் வந்து உங்களுக்கு போன மாதம் இந்த அளவுக்கு இருந்தது, இப்போ வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம காட்டலாம். ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்டுடைய ரிசல்ட்டை வந்து பேப்பரில் காட்டினா அவங்களுக்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கேனர் யாராவது வேணும்னா கடைசியில் நான் நம்பர் தரேன், நீங்கள் வாங்கி ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் வேணும்னா நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் நான் சொன்ன அந்த சீட். ஒரு நபரை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த நபருக்கு பாடி ஸ்கேனுக்கு முன்னாடி ஸோ அவருடைய நேமு, வில்லேஜ் போட்டு ஊர், சொசைட்டின்னு பார்த்தோம். ஸோ அவருடைய ஊர், ஒரு மொபைல் நம்பர், மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி, ஏன்னா மெயில் ஐடி தான் நீங்கள் வந்து ஃபார்வர்டு பண்ணலாம், ரிப்போர்ட்டை ஃபார்வர்டு பண்ணலாம். ஸோ மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏஜ், ஹைட்டு, ஜெண்டர், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த சீட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நீங்க நேமு, ஏஜ், ஹைட்டு, ஜெண்டரை வந்து கம்பல்சரியா என்ன பண்ணும், ஆப்ல வந்து ஃபீட் பண்ணும். இந்த மாதிரியான ப்ளூடூத் ஸ்கேனராக இருந்தா ஆப் இருக்கும். கம்பெனில ஒரு ஆப் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆப்ல வந்து எல்லாம் ஃபீட் பண்ணணும். இந்த ரீடிங் எல்லாம் ஃபீட் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஏறின பிறகு வந்து இப்ப நம்ம எதுலையா ஒரு 13 ஒரு நாமினிகேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது 13 வகையான ரீடிங்ஸ் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 வந்து நம்ம அதுல இருந்து பார்த்துக்கலாம், மிஷின்ல இருந்து பார்த்துக்கலாம். 13ஆம் நம்பர் பிளட் சுகர் லெவல், இது மட்டும் அந்த மிஷின் காட்டாது. ஏன்னா வேணும்னா சுகர் பார்க்குற மிஷினை வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 12 வகையான ரீடிங் வந்து 15 காட்டும். நான் 12 முக்கியமான 12 கொடுத்துருக்கேன். ஸோ 12 வகையான ரீடிங் வந்து அது காட்டும் போது நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேப்பர்ல காட்டலாம். அதுக்காக இந்த சீட். அடுத்தது பார்த்தீங்கன்னா
என்ன பண்ணும், ஆஸ்க் அண்ட் ஃபீடிங் மெஷின், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, ஹைட்டு, இந்த மூணையுமே வாங்கி என்ன பண்ணும், அந்த மிஷின்ல வந்து ஃபீட் பண்ணும். ஸோ இது 3 வாங்கி நம்ம நோட் பண்ணுறோம், சீட்டில் நோட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன்ல வந்து இந்த 3ஐயும் அவங்ககிட்ட வந்து வாங்கி ஆப்பில் வந்து ஃபீட் பண்ணிடணும். நான் சொன்னேன் இந்த மிஷினாக இருந்தால். ஸோ அடுத்தது வந்து அந்த மிஷின் மேலே ஏறி நிற்க சொல்லணும். எப்படி இருக்கணும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து ரைட் போட்டிருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு போட்டிருக்கு, ராங்குன்னு போட்டுருக்காங்க. ஸோ அந்த 4 பிளேட் வந்து பாகம் பின் சைடு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த முன்னாடி பின்னாடி மேலே கீழே இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர்ல அந்த எலக்ட்ரோ பிளேட்ல வந்து கரெக்டாக நிற்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் ரீடிங் வந்து மிக சரியா வரும். இந்த மாதிரி வந்து ஏற்ற இறக்கமா இருந்தீங்கன்னா ரீடிங் வந்து கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். அதுக்காக நீங்க ரெக்கமெண்ட் பண்றது தப்பா இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது வந்து தவறா புரிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியான விஷயம் இல்லை, தப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஏறி நிற்கிறப்ப நீங்க உங்களுடைய கண் எங்க இருக்கணும், கண்டிப்பா வந்து அந்த ஸ்கேனர் மேல இருக்கணும். அவங்க கால் வந்து முன்னாடி பின்னாடியும் பிளேட்ல சரியா நிக்குதா இல்லைன்னா அவங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நிக்க சொல்லுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடி ஸ்கேனர் மேல ஏறும்போது. அடுத்து வந்து பாடி ஸ்கேனர் வந்து நமக்கு ரீடிங்ஸ் வந்துடும். அந்த ரீடிங்ஸ் ஒவ்வொரு ரீடிங்ஸா நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ரீடிங் வரும், அதனுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு வந்தாச்சு. பாடி ஸ்கேனர் என்னன்னு பார்த்தோம், பாடி ஸ்கேனர்ல எப்படி ஏறணும் பார்த்தாச்சு. பாடி ஸ்கேனர் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் பார்த்தாச்சு. யாரெல்லாம் பாடி ஸ்கேனர் பயன்படுத்தக்கூடாது சொல்லியாச்சு. ஸோ அடுத்து வந்து பாடி ஸ்கேனர் மேல ஒரு நபரை வந்து நம்ம நிறுத்தியாச்சு. இப்போ அது ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் எப்படி வருமோ அதே ஆர்டர் நான் கொடுத்துருக்கேன் இந்த மிஷின்ல. அப்படியே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொல்லி தரப்போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வெயிட் காட்டும். பாடி ஸ்கேனர் வரக்கூடிய ரீடிங் வந்து முதல்ல வெயிட் தான் காட்டும். அப்போ இந்த வெயிட்ல வந்து அது என்ன பண்ணா அண்டர் வெயிட்டா அல்லது ஓவர் வெயிட்டா, இந்த 2 விஷயத்த வந்து காட்டும். ஓகேங்களா? அப்ப எந்த மாதிரியான வெயிட்டை காட்டும் போது நம்ம என்ன பாடம் ரெக்கமெண்ட் பண்ணணும், உடனே வந்து ரெக்கமெண்டேஷன் போயிடப்போம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஒருவேளை அவருக்கு அண்டர் வெயிட்டாக இருந்தால் அவர் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் கெய்னர், நியூட்ரிசார்ஜ் மேன் ஆர் உமன். ஒரே நிமிஷம் சார், அதை மாத்திடுறேன் சார், ஒரு நிமிஷம் சார். சார் நீங்க ஹோஸ்ட் ஆயிட்டீங்க. தேங்க்யூ ஓகே. ஸோ நியூட்ரிசார்ஜ் வந்து கெய்னர், அப்படி இல்லைன்னா நியூட்ரிசார்ஜ் கெய்னர் கண்டிப்பா கொடுக்கணும். அதோட வந்து மேன் அல்லது உமன், ஆணாக இருந்தா மேனும் பெண்ணாக இருந்தா உமன் கொடுக்கணும். இந்த 2 வந்து ரொம்ப கம்பல்சரி அண்டர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு. ஒருவேளை அவங்க வந்து விசுவலா பார்க்கும் பொழுது ரொம்ப லீனாவே நீங்க ஃபீல் பண்றீங்க, லீனா தெரியுறாங்க, அவங்களுக்கு வந்து மசில் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட்டும் ரெக்கமெண்டட். ஸோ அண்டர் வெயிட் மிஷின் காட்டுச்சுன்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் கெய்னர், மேன் ஆர் உமன், தேவைப்பட்டால் ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பா ப்ரோடக்ட் சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா ப்ரோடக்ட் கொஞ்சம் நமக்கு தெரியும், அந்த ஒரு காஸ்ட்லியானது. கெய்னரே ரொம்ப காஸ்ட்லி. ஸோ மேன் உமன் நம்ம அதை பத்தி கவலைப்படாதவங்க ப்ரோடக்ட் கொடுத்தா வேகமா ரிசல்ட் வரும். ஆனா இந்த 2லயே நம்ம எடுக்க முடியும். கெய்னரும் மேன் ஆர் உமன் கொடுத்தாலே இந்த நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பாஸ்டா அவங்க வந்து ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா ப்ரோடக்ட்டும் சேர்த்து கொடுத்துடலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து அதே மிஷின் வெயிட்ல வந்து ஓவர் வெயிட் ஒருத்தர் காட்டுது அப்படின்னா அவருக்கு என்ன கொடுக்கணும், மிக அதிகமான வித்தியாசம். உதாரணத்துக்கு நான் அப்போ சொன்னேன், ஒரு 170 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒருத்தர் 60 கிலோ வெயிட் தான் இருக்கணும். அதுதான் வந்து சரியான பிஎம்ஐ வந்து காட்டும். அப்படி இல்லைன்னா அவர் வந்து கூடுதலாக இருக்கு, 70 கிலோ இருக்கார். 160 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒருத்தர் 70 கிலோ 75 கிலோ இருந்தாங்கன்னா அவர் ஓவர் வெயிட். ஸோ அந்த வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. 5 கிலோ 10 கிலோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா எஸ்என்எஃப் தான் கொடுக்கணும். வித்தியாசம் அதிகமாக இருக்கிறப்ப வேகமா வந்து அவர் வந்து வெயிட் லாஸ் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து எஸ்என்எஃப் தான் கொடுக்கணும். வெறும் எஸ்என்எஃப் மட்டும் எப்படி கொடுத்தா காணாது. எஸ்என்எஃப் போடும் போது எப்பயுமே உமனோ மென்னோ சேர்த்துக்கணும். ஏன்னா எஸ்என்எஃப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேட் கட்டர், அதோட வந்து பாத்தீங்கன்னா பசியை வந்து குறையக்கூடிய ஒரு ப்ராடக்ட்.
அப்ப பசியை குறைக்கும் போது அவங்களுக்கு வந்து சத்துக்கள் வந்து முழுசா வந்து தேவைப்படும். அப்ப அது காம்பன்சேஷன் பண்றது என்ன அப்படின்னா மேன் அருமன். அதோட வந்து ப்ரோடைட்டும் சேர்த்து கொடுத்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஓவர் வெயிட்டா உள்ளவர் எப்படி இருப்பாருன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து ஃபேட்டா இருப்பார், ஃபேட்டியா தான் இருப்பார், பார்த்தாலே தெரியும் குண்டா தான் இருப்பார். ஸோ அப்ப அவருக்கு உடம்புல என்ன இருக்கும், ஒண்ணு கொழுப்பு அதிகமா இருக்கலாம், அல்லது கால்சியம் அதிகமா இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரொம்ப கவுண்ட் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும் கொஞ்சம் ஓவர் வெயிட் இருப்பாங்க. ஆனா இந்த முதல் ரெண்டு, அந்த ரெண்டாம் செகண்ட் வந்து ரெண்டு பரவாயில்ல. கால்சியம் வெயிட் அதிகமா இருந்தா பரவாயில்ல, பிளட் கவுண்ட் அதிகமான வெயிட் இருந்தா பரவாயில்ல. ஆனா முதல் சொன்னோம் பாருங்க, ஃபேட் ரொம்ப அதிகமா இருந்தா எப்பவுமே கெடுதிதான். ஸோ கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்தா அது வந்து வெசல்ஸ்ல உள்ள போய் பிளாக் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சிலிமெண்ட் ஃபிட்டு கொடுக்கும்போது ஃபேட்டை வந்து கரைக்கும். நம்முடைய எசன்னுடைய வேலையை வந்து ஃபேட்டை தான் கரைக்கும். ஃபேட்டை வேகமாக கரைக்கும் பொழுது அது ஃபேட்டு போல கரைஞ்ச இடத்துல வந்து எம்டி ஆகும். அப்ப அந்த இடத்துல வந்து எது ரெக்கமெண்ட் பண்ணணும், எது போய் ஃபுல்லப் பண்ணணும்னா புரோட்டீன் போய் தான் வந்து அதை ஃபுல்லப் பண்ணணும். அந்த கேப்பை ஃபுல்லப் பண்ணி அவருடைய தோலை வந்து ரொம்ப சுருக்கங்கள் இல்லாம புரோட்டீன் போய் தான் வந்து சரி பண்ணணும். அந்த கேப் இல்லாம சரி பண்ணணும். அப்ப புரோட்டீன் சேர்த்து கொடுத்தா அவருக்கு வந்து ஒரு ஃபேட் லாஸ் பண்ணும்போது பெருசா வந்து பாத்தீங்கன்னா தோல்கள்ல சுருக்கங்கள் வராது. இல்லை அப்படின்னா முதல்ல கொஞ்ச நாளைக்கு சுருக்கங்கள் தெரியும். அதுதான் புரோடைட் கொடுக்குறது. ஃபேட்டை உடனே போன நேரத்தில் வந்து ஃபில்லப் பண்றது புரோடைட் ஃபில்லப் பண்ணிக்கிறோம், புரோட்டீன் ஃபில்லப் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ மென் உமன் வந்து அது தேவையான சத்துக்கள் கொடுக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஓவர் வெயிட்ல இருந்து அவர் வந்து வெளியில கொண்டு வரலாம். சரி, நெக்ஸ்ட் பிஎம்ஐ. பிஎம்ஐயும் வெயிட்டும் எப்பவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு லேட்டர் தான். ஏன்னா வெயிட்டை வச்சு தான் பிஎம்ஐ கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன வெயிட்ல காட்டும் அதான் பிஎம்ஐ காட்டும். அப்போ சேம் ரெக்கமெண்டேஷன் தான். ஒருவேளை லோவா இருந்துச்சா, பிஎம்ஐ லோவா இருந்துச்சுன்னா நம்ம வெயிட்ல பார்த்த மாதிரி கெய்னர், மேன் ஆர் உமன் வித் வந்து ப்ராடக்ட், இந்த மூணு கொடுத்துடலாம். ஹையா இருக்கு, பிஎம்ஐ ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா நியூட்ரிஷன், ஸோ மேன் ஆர் உமன் ப்ராடக்ட் இது கொடுக்கலாம். இந்த பிஎம்ஐயும் வெயிட்டும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, க்ளோஸா இருக்கு. கையில லோல இல்லை, கையில வந்து க்ளோஸா இருக்கு. அதாவது 170 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒருத்தர் 60 கிலோ இருக்கணும். ஒரு 70 இல்லாம ஒரு 65 அதுக்குள்ள இருக்காது. அதாவது கொஞ்சம் தான் க்ளோஸா இருக்காது, கொஞ்சம் தான் பிஎம்ஐ அதிகமாக்கல, கொஞ்சம் தான் வெயிட் கூட காட்டுறதுன்னா எசென்டம் தேவையில்லை. மேன் உமன் ப்ரோடைட்டோட வெஜ்ஜோமேகா கொடுத்தா போதுமானது. வெஜ்ஜோமேகா ஓரளவுக்கு அவரை வெயிட் லாஸ் பண்ண வைக்கும். ஸோ ப்ரோடைட்டு மேன் உமன், மேன் ஆர் உமன் அல்லது அதோடு சேர்த்து வந்து வெஜ்ஜோமேகா. ஸோ எசென்டம் பதிலாக வெஜ்ஜோமேகா கொடுத்தும் சரி பண்ண முடியும். ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹையா போயிட்டாங்கன்னா கண்டிப்பா எசென்டம் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாடி ஃபேட். இது வந்து மிஷின்ல வரக்கூடிய மூன்றாவது ரீடிங். பாடி ஃபேட் வந்து நம்ம ஹை தான், லோ எல்லாம் காட்டாது. ஸோ ஒன்லி ஹை. அப்படி ஹையா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னா வெஜ்ஜோமேகா மட்டும் கொடுக்கலாம். பாடி ஃபேட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த மூணு விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நியூட்ரிஷனுடைய எசென்டம் அதோட மேன் ஆர் உமன் ப்ராடக்ட், இந்த மூணு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இது சஜஸ்ட் பண்ணீங்கன்னா பாடி ஃபேட் வந்து குறையும். பாடி ஃபேட் வந்து ஓவரால் ஃபேட், உடம்புல இருக்கக்கூடிய மொத்த கொழுப்பு வந்து காட்டுறது பாடி ஃபேட்டு. ஏன்னா ஒவ்வொரு கொழுப்பு வந்து தனியாக இப்போ பிரிச்சு காட்டும். இது வந்து மொத்தமா ஓவராலா சொல்லக்கூடிய பாடி ஃபேட், மொத்தமா பாடியில ஃபேட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் விஸ்ரல் ஃபேட். இது என்ன விஸ்ரல் ஃபேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தோலுக்கு கீழே நம்முடைய தோல் பகுதி இருக்கு இல்லையா, அதற்கு அடிப்பக்கம் படிகிறதா விஸ்ரல் ஃபேட். ஏன் தோலுக்கு கீழே ஃபேட் பண்ணிடுது, தோலுடைய அடுத்த லேயர்ல வந்து ஃபேட் பண்ணுது. இது வந்து உடம்பு ஆல்ரெடி நமக்கு சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மெத்தட். இப்ப நம்ம 3 நேரம் நம்ம சாப்பிடுறோம், நாளா 2 நேரம் தான் சாப்பிடுறேன், ஒரு 3 நேரம் சாப்பிடுறோம். சாப்பிடும் பொழுது நம்ம வந்து நமக்கு அந்த அன்று என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோமோ அந்த வேலைக்கு தேவையான சத்துக்கள் போக பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம உடல் என்ன பண்ணுது, ஃபேட்டா மாத்தி அதை வந்து ரிசர்வா வச்சுக்கணும். ரிசர்வான ஒரு உணவு, ரிசர்வ்டு ஃபுட், அந்த ரிசர்வ்டு ஃபுட் தான் விஸ்ரல் ஃபேட்.
அது என்ன பண்ணும், தோலுக்கு கீழே வந்து சேர்த்து வைக்கும். அந்த ரிசர்வ் ஃபேட் வந்து ஒரு அளவுக்கு இருக்கிற வரைக்கும் தான் வந்து அது ஃபுட்டு. ரொம்ப ஓவராகி போச்சுன்னா அது வந்து விஷமாகும். விஷம் ஆகாது, அது வந்து நமக்கு வந்து ஒரு ஆபத்தான பொருளா மாறும். ரிசர்வ் ஃபேட் கைக்கு போயிடும். ஸோ ரிசர்வ் ஃபேட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிற வரைக்கும் தப்பே கிடையாது. ஒரு அளவை தாண்டிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், நம்ம வந்து உடம்பு ஆர்கான பாதிக்கத்தான் செய்யும், அல்லது அது வந்து நாளைக்கு ரத்தத்தோட கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண்ணும். சரி, இந்த மாதிரி ரிசர்வ் ஃபுட் வந்து எப்ப எடுத்து செலவழிக்கும் தெரியுங்களா? நாம் என்னைக்காவது வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம், டிராவல்ல போயிட்டு இருக்கோம், அன்னைக்கு நம்மளால வந்து உணவு எடுத்துக்கிற முடியல, தேவையான ஃபுட்டு கிடைக்கல, அப்படி இல்லை நமக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நமக்கு அன்னைக்கு என்ன பண்ணும், உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுட்டை வந்து வாங்காது, சாப்பிட முடியாது, அது ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து உடல் வந்து உழைப்புக்கான தேவையான ஃபுட்டு, அந்த சத்துக்களை எங்க இருக்குன்னா ரிசர்வ் பண்ண கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பட்னியா இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் ஃபேட் இருந்துச்சுன்னா, அதாவது தொப்பமா தோலுக்கு கீழே வந்து கொழுப்பு இருந்துச்சுன்னா வேகமா குறையும். விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு தோலுக்கு கீழே இருக்க கொழுப்பு தான் வேகமா குறையும். தோலுக்கு கீழே வந்து அவங்களுக்கு அந்த கொழுப்பு இல்லை, ரிசர்வ் ஃபேட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மயக்கம் வரும். ஏன்னா உணவு தேவையான உணவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ மயக்கம் வரும். இந்த ரிசர்வ் ஃபேட்டும் மெயின், ஆனா ஹையாக இருக்கக்கூடாது, ஓவரா இருக்கக்கூடாது. அளவுக்கு மேல போனா அது நாளைக்கு நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ரிசர்வ் ஃபேட் கையாக இருந்துச்சுன்னா இது ஒரு நேச்சுரான ஒரு விஷயம். ஸோ ரிசர்வ் ஃபேட் கையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ரெக்கவர் பண்ணுங்க. கொஞ்சம் தான் அதிகமா இருக்குன்னா வெஜ்ஜமையா கொடுக்கலாம். அது என்ன அப்படின்ற நமக்கு வந்து ஒரு மிஷின் காட்டிடும், இவருக்கு எவ்வளவு வரைக்கும் அளவுடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை, மஞ்சள், சிவப்பு, ரெட்டு வந்துடும். ஸோ மஞ்சள் இருக்கிறது வெஜ்ஜமேகா, ரெட்டுக்கு போனா எஸ்என்எஃப் தான். ரிசர்வ் ஃபேட்டா குறைச்சு தான் ஆகும், அதுக்கு வந்து எஸ்என்எஃப் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மேக்னமம், இது ப்ரோடக்ட். ஸோ இதுதான் வந்து காமனா வந்து ரிசர்வ் ஃபேட்டை வந்து அதிகமாக குறைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எம்ஆர், ஸ்கெல்டல் மசில் ரேஷியோ. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்கெல்டல்னா எலும்பு, நம்ம எலும்புகள் வந்து அந்த எலும்பு கூடுன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ எலும்புகள்ல இருக்கக்கூடிய மஞ்சள் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த ஸ்கெல்டல் மசில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கெல்டல் மசில் இருந்தா மட்டும்தான் வந்து ரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகும். இது இல்லை அப்படின்னா இது ரொம்ப குறைவாச்சு ரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தியாக குறையும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஸ்கெல்டல் மசில்ல தான் உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து என்ன ஸ்கெல்டல் மசில் இருக்க வேண்டிய ரொம்ப கட்டாயத்தில் இருக்கிறோம். அது இல்லை அப்படின்னா லோவாக இருக்கு அப்படின்னா நமக்கு ரத்தம் ஊறாது, போதுமான ரத்தம் வந்து நமக்கு உடம்புல இருக்காது, பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல சத்துக்கள் வந்து குறையும். அந்த ஸ்கெல்டல் மசில் சரியாக இல்லை அப்படின்னா மேஜரா என்ன ஃபால்ட்டா இருக்கும் அப்படின்னா நம்ம லிவருடைய பிரச்சனை. யாருக்கெல்லாம் வந்து லிவர்ல பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த எஸ்எம்ஆர் இருக்காது, ஸ்கெல்டல் மசில் வந்து இருக்காது. ஸ்கெல்டல் மசில் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சத்துக்கள் குறைஞ்சிட்டே வரும் உடம்புல. அப்ப லிவரை சரி பண்ற நம்ம இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது, பயோ ஏஜ். அந்த பயோ ஏஜை 3 மாதம் கண்டிப்பாக இரவு உணவுக்கு பின்னர் ஒரு 1/2 hour கேப்ல வந்து சாப்பிட. இதை சாப்பிட்டாங்கன்னா இது மட்டும் காணாது, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் டெபிஷியன்சி இருக்கத்தான் செய்யும். ஸ்கெல்டல் மசில் கம்மியா இருக்கணும்னா பாருங்க நியூட்ரிஷன் டெபிஷியன்சி இருந்து ஆகும். ஸோ அப்போ மேமோனோட ப்ரோடக்ட்டும் கொடுத்தாகும். ஸோ ப்ரோடக்ட் ஆல்புரோவும். ஸோ ப்ரோட்டீனாலே தெரியுங்களா, நம்மகிட்ட இருக்க ப்ரோட்டீன் 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ ப்ரோடக்ட் கொடுக்கலாம் அல்லது ஆல்புரோ கொடுக்கலாம், ஏதோ ஒரு ப்ரோட்டீன் வந்து அவர் கொடுக்கணும். இப்போ கொடுத்தாச்சு அப்படின்னா மசில் வந்து ஆட்டோமேட்டிக் ஏறும். மசில் ஏற்றுறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பயோ ஏஜால இந்த 3மே கண்டிப்பா கொடுத்தா ஸ்கெல்டல் மசில் ஏறும். ஸ்கெல்டல் மசில் ஏறணும்னா அவங்களுக்கு வந்து போதுமான சத்துக்கள் வந்து வரும். இது ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம். இதையும் ரொம்ப கவனமா பார்க்கணும் நீங்க ரீடிங்ல. ஸோ அப்புறம் வந்து மசில் மாஸ், மசில் சதை பகுதிகள், நம்ம உடம்புல உள்ள சதை பகுதிகள். ஒரு மனிதனை அழகா காட்டுற சதை பகுதி தான். சதைகள் ரொம்ப குறைவா இருந்தா என்ன சொல்லுவாங்க, எலும்பும் தோலுமா இருக்கும்பாங்க. ரொம்ப அதிகமா இருந்தா கொழுப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப சரியா இருக்கணும் அப்படின்னா சதை கரெக்டா இருக்கணும், கொழுப்பாக இருக்கக்கூடாது, சதை இல்லாம இருக்கக்கூடாது. அப்ப அந்த கொழுப்பு சதை பகுதி சரியா இருக்கணும் அப்படின்னா
நமக்கு என்ன ஆகும், உடம்புல என்ன கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கணும்னா மேன் உமன் கண்டிப்பா வந்து ப்ரோடக்ட் ஆள் கூடவும் கொடுக்கணும். சதை பகுதிக்கு நம்ம சதைகளை வந்து எப்பவுமே ஸ்ட்ரென்தன் பண்ணி சதைகளை வந்து அதிகப்படுத்துறது என்ன பார்த்தா புரோட்டீன் தான். உடம்புல புரோட்டீன் சத்து குறைவாக இருந்தால் சதை குறைவாகும். அப்போ அந்த சதையை வந்து சரி பண்றதுக்கு புரோட்டீன் கொடுக்கணும். புரோட்டீனோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விட்டமின் டெபிஷியன்சிக்காக வந்து வேணும் உணவை வந்து சேர்த்து கொடுத்தீங்கன்னா மசில் மாஸ் சரியாகும். ஸோ அடுத்தது பாடி வாட்டர். உதாரணமா உங்களுக்கு தெரியும் பாடி வாட்டர் என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு என்னுடைய முக்கியத்துவம் தெரியும். அப்ப இந்த பாடி வாட்டர் லோவாக இருந்தா என்ன பண்ணணும், தண்ணி குடிச்சா போதுமா, போதுமானதான். தண்ணியை குடிக்காம தான் லோவா இருக்கு. தண்ணி குடிச்சா போதும் தான், தண்ணி குடிக்காம தான் லோவா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், தண்ணி அதிகமா எடுத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய நீர்ச்சால ரெஃப்ரெஷர் இல்லையா, ரெஃப்ரெஷனர் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. இந்த ரெஃப்ரெஷனர் வந்து நம்மளுடைய வாட்டர் லெவலை வந்து சரி பண்ணும். ஸோ நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷனர் அப்படி சாப்பிட்றோம். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இமீடியட்டா தேவை வந்து வாட்டர் தான் தேவைப்படும். அப்போ இந்த ரெஃப்ரெஷனர் சாப்பிட்றப்ப அந்த வாட்டர் அந்த நியூட்ரிஷன் ஈடுகிட்டு எல்லாமே பண்ணுறோம். ஸோ வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது குறையக்கூடாது. அப்போ ரெஃப்ரெஷனர் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ப்ரோட்டீன் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக எழுக்கும். ஆனால் ப்ரோட்டீன் சாப்பிட்றப்ப தண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டு ஆகணும். பாடி வாட்டர் குறைவாக இருக்கிறப்ப ப்ரோட்டீன் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தாகம் எடுக்கும். தாகம் எடுக்கிறப்ப அதிகமான தண்ணி குடிக்கலாம். அப்போ இந்த 2 ப்ராடக்ட்ல வந்து ரெஃப்ரெஷனர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்களே வந்து அவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது அதிகமா தண்ணி குடிங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக 5 லிட்டர் குடிங்க 6 லிட்டர் குடிங்க சொல்லாங்க. தாகம் எடுக்கும் போது நல்லா தண்ணி குடிங்க. தாகம் இருந்தா தண்ணி குடிக்க தயங்காது. இதை மட்டும் சொல்லிக்கணும். போன் மாஸ், எலும்புடைய அடர்த்தி. எலும்புகள் வந்து எவ்வளவு அடர்த்தியா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவியில வந்து சில விளம்பரம் ஒரு பாடத்து விளம்பரம் வந்துட்டு தாய்மாருக்கு வந்து எலும்பு ரொம்ப ரொம்ப அவசியம், இதுக்காக எங்க ப்ராடக்ட் சாப்பிட்டா எலும்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்துட்டு. மேலே சாப்பிட்டா வருமானு தெரியல. ஆனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மை, எலும்பு இல்லை அப்படின்னா ஸ்ட்ரென்த் இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா லேசா வலிக்கு விழுந்தா கூட வந்து அவர்களுக்கு எலும்பு உடஞ்சு போகுது. கால் உடஞ்சு போகுது, கை உடஞ்சு போகுது. கை உண்டாங்கன்னா விரல் உடஞ்சு போச்சு. நிறைய விஷயம் கேள்விப்படும். காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து போன்ல வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, அந்த போன் மாஸ் வந்து கம்மியா இருக்குதான். இது அவங்களுக்கு இயற்கை, அவங்களுடைய மெனோபாஸ் சாரி அது அவங்களுடைய பீரியடு. ஸோ அதனால வந்து பார்க்கக்கூடிய ரத்த இழப்புகளை வந்து ரத்தத்தோட வந்து கால்சியமும் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ கால்சியம் குறைஞ்சிச்சுன்னா போன் வந்து வீக் ஆகும், ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ சரி பண்ணணும் அப்படின்னா போன் மாஸ் வந்து கண்டிப்பா லேடிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கையாகவே குறைவா இருக்கும். ஏதாவது எடுத்துக்காம இருந்தாங்கன்னா நார்மலா நியூட்ரிஷன் எடுத்துக்காம இருந்தாலோ அல்லது தேவையான சத்துக்களான பாடல் எடுக்காம தான் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நார்மலா இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் கொஞ்சமாக குறைவா தான் இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா கீழே வந்து எலும்புடைஞ்சு போகும், வேகமாக வந்து மூட்டு வலி வரும். மூட்டு வலி வரை பல காரணம் இருக்கு. அதுல போன் மாஸ் குறைஞ்சாலும் அது ஒரு காரணமா இருக்கும். போன் மாஸ் குறைஞ்சவங்களுக்கு கால் வலி வந்து ரொம்ப சிவியர். என்ன ஆகும் அப்படின்னா நேரா நடந்துட்டு இருக்கவங்க கால் வலியோட நேரம் நடப்பாங்க. ஆனா அந்த போன் மாஸ் போன் வந்து குறைஞ்சிருந்த மாஸ் குறைவாக இருந்தால், போன் மாஸ் இண்டெக்ஸ் குறைவாக இருந்தா அவங்களுடைய எலும்பு வந்து வேகமா இது என்ன பெண்ட் ஆகும். நீங்க நடக்கிறவங்க பார்த்துப்பீங்க, கால் வலி எல்லாருக்கும் இருக்கும். அப்புறம் வேகமா வந்து கால் கிராஸ் ஆயிருக்கா பார்த்துருக்கீங்களா? கிராஸ் ஆகாது. எல்லாருக்கும் கால் வந்து கிராஸ் ஆகாது. ஆனா கொஞ்சம் பேர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கால் வலின்னு சொல்ல கொஞ்ச நாள்ல வந்து கால் வந்து கிராஸ் ஆகும். அவங்க நேரா இருக்கு, நடக்க முடியும் அவங்களால. காரணம் என்ன, போன் மாஸ் தான். போன் மாஸ் வந்து குறைவா இருக்கிறது தான் வந்து அவங்க கால் வந்து பெண்டா இருக்காங்க, வேகமா எலும்பு தேஞ்சிருக்கு. ஸோ இப்போ அவாய்ட் பண்ணா போன் மாஸ் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும். போன் மாஸ் தான் மூட்டு வலியே வராதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது வேற காரணங்களால் மூட்டு வலி வரும். பட் போன் மாஸ் இருந்தா மூட்டு பெண்ட் ஆகாது, வேகமா தேயாது. ஒருவேளை போன் மாஸ் குறைவாக இருந்தால் என்ன பண்ணணும், அந்த மாதிரி நம்ம ரீடிங் காட்டுது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மேனோ உமனோ கொடுத்தாகும். ஏன்னா நியூட்ரிஷன் வந்து டெபிஷியன்சி இருந்தே ஆகும். அதோட கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் பிஜேன்னா நீங்க என்ன மூட்டு வலி தான் இந்த ப்ராடக்ட் கொடுக்கணும். மூட்டு வலி இல்லாம போன் மாஸ் கம்மியா இருக்குன்னா கொடுக்கலாமா? அவங்க மூட்டு வலி இல்லை,
ஆனா மிஷின்ல பாக்குற போன் மாஸ் குறைவா இருக்கு. ஏன்னா நான் சொல்லிட்டேன், மூட்டு வலி வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. அப்ப பல காரணங்கள் மூட்டு குறைச்சாது. எலும்பு வீக்கா இருந்தா தான் மூட்டு வலி வரணும்னு இல்லை. மூட்டு வலி இல்லாதவங்க எலும்பு நல்லா இருந்து அர்த்தமும் இல்லை. அப்ப போன் மாஸ் யாருக்கெல்லாம் குறைவா இருக்கும், அவங்க மூட்டு வலி இல்லாம கூட இருக்கும். குறைவா இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் பீச்சா ரெக்கமெண்ட் பண்ணும். கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. மூட்டு வலி இல்லையா அவங்களுக்கே நம்ம பீச்சே கொடுக்கணும். ஜாயின் பெயின் இல்லைன்றாங்க. ஏன் பீச்சை கொடுக்கணும் அப்படின்னா போன் மாஸ் குறைவா தான் கொடுக்கணும். போனை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் பீச்சே தான். அந்த பீச்சை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது நம்ம நிறைய கிளாஸ் படிச்சிருக்கோம். அப்ப இந்த மிஷின்ல இந்த ரீடிங் போன் மாஸ் நீங்க குறைவா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் பீச்சே தான். பீச்சை வித் மேன் ஆர் உமன் இதை நீங்க கொடுத்தே ஆகணும். ஸோ மேன் உமன் யாருக்கு கொடுக்கணும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேசிக் நாலேஜ்லாம் யாருமே நீங்க உள்ள வரல. ஸோ அப்போ நியூட்ரிஷா ப்ராடக்டோட இந்த மேன் உமனை யார் யாருக்கு எப்படி கொடுக்குமோ அதை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இதே போன் மாஸ்க்கே பீச்சையோட இன்னும் கூடுதலாக நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா கெய்னர் கொடுக்கலாம். ஏன்னா கெய்னர்ல சத்துக்களோட அதுல கால்சியம் இருக்கு. அந்த கால்சியம் போனை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ கெய்னரும் சேர்த்து கொடுக்கலாம். அது உங்களுடைய தனிப்பு அவருடைய பாக்கெட்டுடைய கணக்கை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கணும். அடுத்து புரோட்டீன். ஸோ புரோட்டீன் டெஃபிஷியன்சி நம்ம இப்போ இது நிறைய பேசியிருக்கோம். புரோட்டீன் டெஃபிஷியன்சி இல்லை அப்படின்னா கட்டழகா எல்லாம் இருக்காது. உடம்பு கட்டழகா இருக்க முடியாது. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சதைப்பற்றோட திரட்சியாக இல்லையோ அவங்களுக்குலாம் புரோட்டீன் கம்மியாக இருக்க மாட்டோம். அப்போ பார்த்தாலே தெரியும் முகத்துல எலும்பு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். கைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எலும்பு தெரியும். இவங்களுக்குலாம் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. வெறும் எலும்பு கூட இருப்பான்னு சொல்லுவாங்க. எலும்பு கூட இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி என்னன்னா புரோட்டீன் இருக்கும். ஸோ பலவே நம்ம ஸ்கேன் பண்ணிடுறோம். அதே தான் மிஷினே புரோட்டீன் லோன்னு சொல்லிடுச்சு. நம்ம ஏற்றி பார்க்குறோம் புரோட்டீன் லோன்னு சொல்லுது. அப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணும் இதான் நம்ம பார்க்க போறோம். இந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா மேன் உமன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் காமனாகவே கொடுத்தே வரும். ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணம் என்ன இருக்குன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி தான். விட்டமின் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி இருந்தால் தான் மேஜர் காரணமே வரும். அப்போ அது சரி பண்ணாம நீங்க எந்த ஒரு மேஜரையும் சரி பண்ணவே முடியாது. மேனோ உமனோ கம்பல்சரியா கொடுத்தே ஆகணும். ஸோ புரோட்டீன் கம்மியாக தான் கொடுக்குற பெஸ்ட். அதோட ப்ரோடைட் ஆல்ப்ரோ ரெண்டும் கொடுக்கணும். இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க ப்ரோடைட் அல்லது ஆல்ப்ரோ போட்டிருப்பேன். ஆனால் இங்கே மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ப்ரோடைட்டும் கொடுக்கணும் ஆல்ப்ரோவும் கொடுக்கணும். ஆல்ப்ரோ காலையில் அல்லது வால்ப்ரோ உணவோட சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டீக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ப்ரோடைட் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா 2 நேரம் ப்ரோட்டீன் சாப்பிடணும். 20-40 கிராம் புரோட்டீன் சாப்பிட்டா புரோட்டீன் டெஃபிஷியன்சி உள்ளவங்க வேகமாக புரோட்டீன் சரியாகும். ஆனால் புரோட்டீன் சாப்பிட தண்ணி அதிகமாக குடிக்கணும். அது மட்டும் கண்டிப்பாக சொல்லிடுங்க. நியூட்ரிஷாக்கு இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டாலுமே இப்போ கண்டிப்பாக நம்ம வாட்டர் கன்சியூம் அதிகமாக பண்ணணும். ஏன்னா அப்பதான் அது எல்லாமே நம்ம கைலி கான்சன்ட்ரேட்டட் ப்ராடக்ட். அப்போ உடம்புக்குள்ள போய் அது வேலை செஞ்சு அது அத்தனையும் நம்ம உறுப்புகள்ல தேவையான இடத்துல போய் சேரணும் அப்படின்னா வாட்டர் வேணும். அந்த வாட்டர் நீங்க என்ன பண்ணணும் அதிகமாக கன்சியூம் பண்ணணும். கன்சியூம் பண்ணீங்கன்னா எடுத்துக்கணும். அப்போ புரோட்டீன் டெஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு 40 கிராம் புரோட்டீன் சாப்பிட்டா தண்ணி அதிகமாக தான் கொடுக்கணும். கண்டிப்பாக அதோட மேனும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி சரி பண்ணலாம். இந்த நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணும்போது நீங்க சீட்ல எழுதிட்டீங்கன்னா அடுத்த மாதம் வித்தியாசத்தை பார்க்கலாம். யாராக இருந்தாலும் வித்தியாசம் வரும். முழுசா சரியா இருந்தாலும் வித்தியாசம் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர். பிஎம்ஆர் நம்ம தமிழ்ல போட்டிருக்கேன். ஏன்னா பிஎம்ஆர் பாசல் மெட்டாபாலிக் ரேட் இது என்னன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். இது என்னன்னா வளர்சிதை மாற்ற விகிதம். அது என்ன வளர்சிதை மாற்றம்? ஒரு எந்த வயதுல உடம்பு எந்த அளவுக்கு மாறணுமோ, என்ன மாதிரியான வேலைகள் செய்யணுமோ, எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் இருக்கணுமோ, இதுதான் வளர்சிதை சொல்லு. ஒரு நிமிஷம். சரி, உடம்புல வளர்ச்சி சரியாகும்.
அந்த பருவ மாற்றங்கள் மிக சரியா இருக்கணும். இதைத்தான் நம்ம மெஷர் பண்ற அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதம் BMR. இதை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பருவத்துல வர வேண்டிய அந்த ஹார்மோன் சுரக்க வேண்டிய ஹார்மோன் சுரக்கல அப்படின்னா இயல்பா இருக்க மாட்டாங்க. நம்ம BMR ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடியது BMR தான். வளர்ச்சிதை மாற்றம் தான். வளர்ச்சிதை மிக சரியா நடக்கும். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ச்சிதை மிக வேகமாவே நடக்குது. இந்த வளர்ச்சிதை வேகமா நடக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கான ஊசி இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுக்கிறோமா? இல்ல. அசைவம் சாப்பிடுறவங்க பாத்தீங்கன்னா நம்ம பிராய்லர் கோழி சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு இது வேகமா நடக்கும். BMR வேகமா மாறும். காரணம் என்ன அப்படின்னா அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்கப்படுத்துறதுக்காக சிக்கன் அந்த வளர்க்கக்கூடிய சிக்கன்ல பாத்தீங்கன்னா ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அந்த உணவோடு சேர்த்து மருந்தா கொடுத்துறாங்க. அதோட சேர்த்து அது நோய் எதிர்ப்பு சக்தி சேர்த்து கொடுக்குறாங்க. அது பல விதமான விஷயங்கள் இருக்கு. ரொம்ப டீப்பா உள்ள போகணும். ஸோ அந்த மாதிரி மருந்து கொடுத்து ஒரு 6 மாசம் வளர வேண்டிய சிக்கனை 3 மாசத்துல அதை வெளியில கொண்டு வராங்க அப்படின்னா வேகமா வளர்றதுக்கான அத்தனை விதம் வேலையும் பார்க்கறாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம சாப்பிடும்போது, அதாவது என்ன மருந்து கொடுத்தாலும் அதை சாப்பிட்டா அந்த சிக்கனை சாப்பிடும்போது நமக்கு இந்த வளர்ச்சி மாற்றம் மிக வேகப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ண பெஸ்ட். சரி, இப்போ நார்மலாக இல்லை, நம்முடைய வளர்ச்சி மாற்றம் நார்மல் சொல்லிடுச்சு. மிஷின் நார்மலா இல்லை அப்படின்னா என்ன மாதிரி கொடுக்கலாம்? அப்ப என்ன பண்ணா நம்ம உடம்ப வளர்ச்சிதை மாற்றத்துல மிக கவனமா நம்மளை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் லிவர் தான். லிவர் தான் பாத்தீங்கன்னா அத்தனை வகையான ஒரு 500 வகையான வேலைகள் பார்க்குது. பல விதமான என்சைம் சுரக்குது. இந்த என்சைம்கள் சரியா சுரந்தா நம்முடைய வளர்ச்சிதை மாற்றம் சரியாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோமா பல காரணங்களாலே பாதிக்கப்பட்டிருந்தா லிவரும் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப லிவரை சரியா வேலை செய்ய வச்சா இந்த BMR சரியாகும். அதுக்கு லிவர் சரியாகணும் என்ன ப்ராடக்ட் கொடுக்கணும்? பயோஎட்ஸ். அது எல்லாருமே சொல்லிடுவீங்க. லிவர் சரியாகணும் அப்படின்னா பயோஎட்ஸ் கொடுத்தாச்சுன்னா BMR சரியாகும். பயோஎட்ஸ் எப்படி கொடுக்கணும்? மினிமம் தொடர்ந்து 3 மாசம் கொடுத்தாகணும். ஸோ அதோட மேன் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா சத்துக்களும் இதுல ஒரு முக்கிய பங்காற்றுது. சத்து இல்லைன்னா வளர்ச்சிதை மாற்றம் மாறும். அயன் டெபிசியன்சி எப்பவுமே இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவருடைய வளர்ச்சியை பாருங்க வித்தியாசம். ஸோ ஒவ்வொரு சத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தேவையான ஒரு ஆண்மனுக்கு 35 வகையான சத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டா கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா எதை பாதிக்கும்? நம்முடைய மெட்டாபாலிக்கை பாதிக்கும். மெட்டாபாலிக் குரோத் பாதிக்கும். அப்ப சரி பண்ணணும் அப்படின்னா போதுமான சத்துக்கள் இருக்கணும். அப்ப அதுவும் கொடுக்கணும். மிக சரியா பண்ணணும் அப்படின்னா லிவர் சரியாகணும். இப்ப லிவர் சரி பண்ண பயோஎட்ஸ். அப்ப இந்த 2 ப்ராடக்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேர்த்து முடிந்தா புரோட்டீன் சேர்த்து கொடுத்தீங்கன்னா எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதான் அந்த வெள்ளை சீட்டு. நீங்க வேணா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா நான் வேணா அந்த சீட்டை நான் குரூப்ல போடுறேன். வேணும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செஷன் நிறைவுக்கு வருகிறது. இதுல சில சாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஓடும். ஸோ இந்த சாம்பிள்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா இதுல நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நானே இங்க சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 18 ஒரு சாம்பிள் எடுத்தோம். இது பாருங்க வெயிட் ஒபிசிட்டின்னு காட்டியிருக்கு. ஸோ BMI பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிட்டும் எப்பயும் BMI கிட்டத்தட்ட ரிலேட்டடா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே போலதான் பார்த்து வந்திருக்கு. இப்போ வெயிட் கூட இருக்கு, BMI கூட இருக்கு, பாடி ஃபேட்டு கூட இருக்கு, ரிசர்வ் ஃபேட் எக்ஸசிவா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BMR பிலோ ஆவரேஜ் கீழே இருக்கு. பாடி டைப் ஹெவி செட். ஸோ இது அந்த மிஷின்ல எடுத்த ரிசல்ட் ஒருத்தருக்கு எடுத்தோம். ஸோ அவருக்கு என்ன இந்த ரிசல்ட் நீங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம்? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நான் சொல்லி கொடுத்த வச்சு யாராவது சொல்ல முடியுமா இந்த ரிசல்ட்டுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுத்தா சரியா இருக்கும்? ஆனால் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு தானே. அப்படியே நானே சொல்றேன். சும்மா நீங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக கேட்குறேன். யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வாங்க, நீங்களே சொல்லலாம். போன வண்டி மேடம் சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
சார் நான் வந்து ஒரு பாடி ஸ்கேன் பண்ணேன் சார். அவங்களுக்கு வந்து விசிரல் ஃபேட் நார்மல் அப்படின்னு வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு வயிறு பார்த்தா பெருசா இருக்கு சார். அவங்களுக்கு நம்ம எப்படி சார் பண்றது? எப்படி ரெக்கமெண்ட் பண்றது? ஏன்னா அவங்க நார்மலா தான் இருக்காங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்ல எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா டயர்ட்னஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பாடி ஸ்கேன் எடுத்தாங்க. ஆனா தொப்பை பார்த்தா ரொம்ப பெருசா தெரியுது. விசிரல் ஃபேட் நார்மல்னு வந்திருக்கு சார். ஓகே, தொப்பை வந்து விசிறல் பேட்டால் மட்டும்தான் வரும்லாம் கிடையாது மேடம். ஆ உள்ள இருக்க குடல் பகுதிகள் வந்து பெரிய அளவுல வந்து அதிகமா உணவு தங்கி தங்கி பெருசானா கூட தொப்பை வரும். அதனால விசிறல் பேட்டுக்கு தொப்பை சம்பந்தம் தான் அப்படின்னா தொப்பை வந்து அதிகமா தெரியும் விசிறல் பேட்டால் வரும்னா கூட அது மட்டுமே காரணம் இல்லை. அதனால நீங்க அதுல காட்டின அழுத்த வேற வேற இதை பாருங்க. வேற அவர்கிட்ட பாடி ஃபேட் எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டா சொல்லலாம் மேடம். அப்படிங்களா? ஏன்னா அந்த இது இல்லை சார். பாடி அதான் பண்ணும்போது இது மட்டும் தான் எங்களுக்கு டவுட் இருந்தது. மீதி எல்லாம் பாத்தீங்களா கொஞ்சம் சொல்ல முடிஞ்சது. இது மட்டும் டவுட். அப்புறம் என் பையன் கேட்டான், அம்மா விசிறல் ஃபேட் இருந்தா தானே தொப்பை பெருசா இருக்கும். ஆனா இவருக்கு தொப்பை பெருசா இருக்கு, விசிறல் ஃபேட் இல்லையே. அந்த ஒரு டவுட் தான் சார் இருந்துச்சு. அப்படி பார்த்தா கர்ப்பிணி பெண்ணுக்குலாம் விசிறல் பேட் அர்த்தமா? சார் இல்ல கர்ப்பிணி பெண்கள் வந்து விசிறல் பேட் அதிகமாச்சுன்னு சொல்ல முடியுமா? புரியல சார் நீங்க சொல்றது. இல்ல மேடம், கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஆ கர்ப்பிணி பெண்கள் வயிறு பெருசா இருக்கு, அப்ப விசிறல் பேட்னு அர்த்தம் இல்ல இல்ல. இல்ல சார், நான் கர்ப்பிணி பெண்களை சொல்றேன். இல்ல ஜென்ஸ் இல்ல, சார் அவங்க. நான் விவரத்துக்காக கேட்கிறேன். இல்ல மேடம், அதாவது என்ன அர்த்தம்னா விசிறல் பேட் மட்டும்தான் தொகைக்கு காரணம் இல்லை நம்ம நினைக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே சார், ஓகே சார். அதனால நீங்க பாருங்க, ஃபேட் வந்து டோட்டலா கூட இருக்கும். அப்படி இல்ல கேஸ்ட்ரிக் ஃபார்மா இருக்கும். கேஸ்ட்ரிக் அதிகமா இருந்தாலும் வந்து தொப்பை வைக்கும். இப்ப என்ன பிரச்சனை, பாடி ஸ்கேனர்ல நம்ம பார்க்கும்போது வேற எதுக்கு உள்ளே போகக்கூடாது. அப்படி இருக்கு அப்படி இருக்குமா போகாம ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணலாம், பாடி ஸ்கேன்ல பிற பாராமீட்டர்ஸ் அதர் பாராமீட்டர்ஸ் என்ன காட்டுதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆயில் வந்து காலையில வெறும் வயிற்றுல குடிக்க சொல்லுங்க. பெஸ்ட். ஒருவேளை அவருக்கு வந்து ஃபேட்டா தெரியுறாரு, விசுவலா ஃபேட்டா தெரியுறாருன்னா வெறும் வயிறு தான் அப்படின்னா பெஸ்ட் வந்து பயோ ஏஜும் காலையில ஆயில் குடிக்க சொல்லுங்க, சரியாகும். ஓகே ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சரி, இப்ப நம்ம பார்த்துருக்க இந்த ரீடிங் வரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பிஎம்ஐ அதிகமா இருக்கு, வெயிட் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிறல் பேட் எக்ஸசிவா இருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எஸ்என்டப் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்என்டப், ஸோ நீட்டிஜாவுடைய மேனம் ஒன்றும் ப்ரோடக்ட் இந்த மூணும் கம்பல்சரியா கொடுத்தீங்கன்னா இந்த ரீடிங் உள்ளவருக்கு சரியாகும். இது நாங்கள் ரிசல்ட் இன்னும் எடுக்கல, நாங்கள் அடுத்து எடுத்தப்ப நாங்கள் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஒரு ரிசல்ட் இது பாருங்க. இது பாத்தீங்கன்னா வெயிட் நார்மல், பிஎம்ஐ நார்மல், பாடி ஃபேட் வந்து அக்செப்டபிளா இருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து எது சரியா இருக்குன்னா சப்ஸ்கிரிப்டனியஸ் ஃபேட். சப்ஸ்கிரிப்டனியஸ் ஃபேட் தான் வந்து இவர் கை. இது வந்து பாருங்க, இது ஆக்சுவலா வந்து இவருக்கு நம்ம ரெண்டுமே தேவையில்லை. ஏன்னா பிஎம்ஐ சரியா இருக்கிறதுனால இந்த ஃபேட்டை நம்ம சரி பண்றதுக்கு வெறும் வெஜ் ஒமேகா போதுமானது. வெஜ் ஒமேகாவும் தேவைப்பட்ட காலையில நம்ம ஆயில் வந்து நம்ம சாப்பிட சொல்லினால போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரொம்ப பெருசா இல்லை, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சரியா இருக்கு. மேஜரா இன்னொரு விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மற்ற ரீடிங்கெல்லாம் வந்து ஏதோ மாற்றங்களா இருக்கு, அதிகமாக இருந்ததுன்னா மெட்டாபாலிக் ஏஜ் மாறிடும். மெட்டாபாலிக் ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா மிஷின் வந்து நமக்கு என்ன வயசுன்னு சொல்றோம் அதான் மெட்டாபாலிக் ஏஜ். அதாவது அதான் சொன்ன பிஎம்ஆர் கனெக்ட் பண்ணி வந்து மெட்டாபாலிக் ஏஜை வந்து முடிவு பண்ணுது. பிஎம்ஆர் மிக சரியாக இருக்கு அப்படின்னா மெட்டாபாலிக் ஏஜும் நம்மளோட ஏஜும் மிஷின் பார்க்குற ஏஜும் சரியாகும். ஸோ ஒருவேளை குறைவா இருக்குன்னா எங்க இருந்து காட்டும். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டாபாலிக் ஏஜ் வந்து பார்த்தா 43 இருக்கு. அவருடைய இயற்கையான வேலை அங்கே நோட் பண்ணல. ஆனா பட் மிஷின் வந்து என்ன சொல்லிடுச்சு, ஓல்டர்னு சொல்லிடுச்சு. மிஷின்ல என்ன ஃபீட் பண்ணியிருக்கோம், அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபீட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபீட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை எடுத்திருக்கோம், அவருடைய வயசை வந்து அது கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ மிஷின் மெட்டாபாலிக் ஏஜ் வந்து 43 கணிக்குது. அப்ப என்ன சொல்லு, இவர் வந்து வயதானவர் மாதிரி இருக்காரு. பார்வைக்கு மட்டும் இல்ல, மிஷினுக்கே வந்து இவர் வயதானவர் அப்படின்னு சொல்லுது. எதை விட அவர் பிறந்த சரியான வயதை விட ஒரு வயதானவர் சொல்லிடுச்சு. ஸோ செகண்ட் ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க இருந்து காட்டுது, அது ஏற்கனவே இருக்கிற வயதை விட குறைவாகவே வந்து அவரோட உடல் வந்து இருக்கு. அது உடல் அமைப்பு, உடல் உள்ள செல்கள், உடல் உள்ள உறுப்புகள், உள்ளுறுப்புகள் அப்படி என்ன பண்ணுது, எங்கரா இருக்கு. அவர் வந்து குறைவான வயதுடையவரா இருக்குன்னு சொல்லி காட்டுது. இதை வச்சே நம்ம ஒருத்தரை முழுசா கணிக்கலாம் எப்படி ஆரோக்கியமா இருக்காரா இல்லையா அப்படின்னு.
ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த 3வது ஸ்லைடு. இதுலயும் பாத்தீங்கன்னா வெயிட், பிஎம்ஐ, பாடி ஃபேட் எல்லாமே ஒபிசிட்டியா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட் ஹை, அதுல எக்ஸஸா இருந்து இதுல கைன்னு காட்டியிருக்கு. சப்ஸ்கிரைபிங் ஃபேட் கையா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎம்ஆர் பிலோ அவரேஜ், பாடி ஃபேட் ஹெவி செட். இவருக்குமே வந்து ஓல்டர் காட்டிச்சு, வயசு கூடுதவரா காட்டிச்சு. அப்ப இவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்என்எஃப் இது கொடுத்தாலே போதுமானது. எஸ்என்எஃப் மேனுமான் ப்ரோடக்ட் கொடுத்தா போதுமானது. பிஎம்ஆர் பிலோ அவரேஜ் பரவாயில்ல, பட் இது ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா இது வந்து எல்லோட இருக்கனால பயோவேஜ் தேவையில்லை. இதுவே வந்து ரெட்டா இருந்துச்சுன்னா பயோவேஜ் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், இது வந்து பார்த்தா அண்டர் வெயிட். இப்போ நம்ம இதுவரை பார்த்தப்போ ஒபிசிட்டி 3 ஸ்லைடு பார்த்தோம்ல, 2 ஸ்லைடு ஒபிசிட்டி பார்த்தோம். இந்த ரிசல்ட் பார்த்தா அண்டர் வெயிட். ஸோ அண்டர் வெயிட்டும் நிறைய இருக்காங்க. பாடி ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா 24, ஃபிட்னஸ் ரொம்ப குறைச்ச மாதிரி இருக்குன்னு காட்டியிருக்கு. ஸோ பேட் ஃபில் பாடி சப்ஸ்கிரைப் நார்மல், ரிசல்ட் பேட் குட்டு, ஸ்கெல்டல் மிஷின் ஸ்டாண்டர்டு எல்லாம் ஓகே. பாடி வந்து அண்டர் எக்ஸசைஸ் ஓகே. அப்போ இவர் அண்டர் வெயிட்டா இருக்கிறப்ப இவருக்கு என்ன அண்டர் வெயிட், பிஎம்ஐ 25 இருக்கணும், 17 தான் இருக்கு. இப்போ இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கெய்னர் வந்து பெஸ்ட். அண்டர் வெயிட்டா இருக்கிறவருக்கு கெய்னர் அப்படி கண்டிப்பா கெய்னர் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப குறைவா இருக்காரு, 17.2 தான் இருக்கு பிஎம்ஐ. பிஎம்ஐ வந்து 25 இருக்கணும், 25 இல்லாதனால ரொம்ப குறைவா இருக்கனால கெய்னர் கொடுக்கறத பெஸ்ட். கெய்னர் மேன் அண்ட் உமன், மேன் ஆர் உமன் வித் ப்ராடக்ட் கொடுத்தோம்னா இந்த ரிசல்ட் வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அடுத்த ரிசல்ட், பாடி ஃபேட் ஒபிசிட்டி மித்தமே நார்மல், சஸ்பெண்டிவ் ஃபேட் ஹை, பாடி டைப் வந்து ஹிடன் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி இருக்கு ஆனா ஹிடனா இருக்கு, மறைஞ்சிருக்கு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜ் ஒமேகா போதுமானதா இருக்கும். பாடி ஃபேட் அதிகமாக தான் இருக்கு, 21.7 நார்மல். இவருக்கு வந்து வெஜ் ஒமேகா ஆயில் மட்டும் சாப்பிட சொன்னாலே சரியாக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 1 மாசம் வந்து எஸ்என்எஃப் கொடுக்கலாம். நெக்ஸ்ட், எல்லாமே நார்மல் தான். யங்கர் மஸ்குலர் ஓகே. இது வந்து நார்மல். இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், மேன் உமன் மட்டும், மேன் ஆர் உமனை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். தேவைப்பட்டா ப்ரோடக்ட்டும் சேர்த்து வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்க்கறது இப்போ அண்டர் வெயிட். ஆல்ரெடி பார்த்ததா, ஒன்று பார்த்ததா, சரி 2 பார்த்ததா, சரி. அப்போ பாடி ஸ்கேன் நம்மளுக்கு எதுக்கு வேணும், இது ஒரு முக்கியமான கேள்வி. இவ்வளவு நேரம் வந்து பாடி ஸ்கேனை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். பாடி ஸ்கேனை வச்சு என்ன பண்ணணும், எதுக்கு வேணும், ஓகேவா? ஸோ அதை ஒரு பதில் பார்க்கலாமா? நீங்க ஒரு பாடி ஸ்கேனர் வச்சுக்கிட்டு ஒரு மாசத்துல 4 பாடி ஸ்கேனர் கேம்ப் பண்ணுங்க. பண்ணுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லி தரப்பேன். ஸோ 1 மாதம் ஒரு 4 பாடி ஸ்கேனர் கேம்பு, நல்லா ரஸ்ஸான ஏரியால, கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியால நீங்க வந்து பாடி ஸ்கேனர் கேம்ப் போடுறீங்க. அங்க இருந்து நீங்க ஒரு 25 கஸ்டமரை வந்து ஒரு வாரத்துல மீட் பண்றீங்க. ஒரு வாரத்துல 25 கஸ்டமரை மீட் பண்றீங்க. ஒரு மாசத்துக்கு 4 மீட்டிங் போட்டுக்கணும். அப்ப எத்தனை கஸ்டமர் ஒரு மாசத்துக்கு மீட் பண்ணுவீங்க? 100 கஸ்டமர். 100 பேரை வந்து நீங்க கஸ்டமர் ஆக்கியிருக்கணும். ஒரு கேம்ப் போட்டா நீங்க 100 பேர் பாருங்க, 200 பேர் பாருங்க, இது குறைஞ்சபட்சம் 25 கஸ்டமரை வந்து உருவாக்கி இருக்கணும். அதான் நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்க வச்சுக்கணும். வாங்க வச்சு இது மாதிரி 4 மாசத்துல 4 கேம்ப் போட்டா 100 கஸ்டமர் ஆயிடுவாங்க. நீங்க ஒரு வாரத்துக்கு வெறும் 10,000 ரூபாய் ப்ராடக்ட், இந்த 25 கஸ்டமருக்கு ஒரு வெறும் 10,000 ரூபாய் ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 40,000 ரூபாய் ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட சேல் ஆகும். ஸோ 40,000 ரூபாய் ப்ராடக்ட் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் பார்த்துக்கலாமா? அப்ராக்சிமேட்டா வந்து 30,000 பிவி வந்து வந்திருக்கும். 40,000 ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு ஒரு 30,000 பிவி வந்திருக்கும். அதோட வந்து பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் வந்து ரீட்டைல் மார்ஜின் கிடைச்சிடும். ஏன்னா இதுல வந்து நமக்கு ரீட்டைல் மார்ஜின் ரொம்ப அதிகம் நீட்ஜா ப்ராடக்ட்ல. அப்ப 40,000 ப்ராடக்ட்டுக்கு 8,000 ரூபாய் வந்து ரீட்டைல் மார்ஜின், ஒரு 30,000 பிவி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஒரே மாசத்துல. இதுவே செகண்ட் மந்த்ல இவங்க ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க, செகண்ட் மந்த்தும் அதே ஆட்கள் வந்து அந்த கஸ்டமர் ஆயிட்டாங்க, அகைன் வந்து வாங்குவாங்க. இப்போ புது கஸ்டமர் இப்போ டபுள் ஆகும், புது கஸ்டமரை கொண்டு வரும்.
அப்போ முதல் மாசத்துல 8000 ரீட்டைல் கமிஷனு, 2000 பிவி வந்து சாரி இது 8000 ரீட்டைல் கமிஷன் பிளஸ் பிவி கமிஷன் 2000 ரூபாய் வந்திருக்கு. ஏன்னா ஒரு 30,000 பிவிக்கு வந்து 2000 ரூபாய் வந்து பிவி கமிஷன் வந்திருக்கும். அப்போ செகண்ட் மந்த் வந்து 16,000 ரூபாய் ரீட்டைல் கமிஷன் கிடைச்சிருக்கும். ஒரு 4,000 ரூபாய் வந்து பிவி கமிஷன் கிடைச்சிருக்கும். நாங்கள் வந்து பிகினர் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு சரிங்களா, பிகினர் ரேஞ்ச் 20,000 கூட சொல்ல, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு, பெரிய டீம் இல்லாதவங்களுக்கு இருந்தால் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். அப்போ 3வது மாசம் இந்த 3 மாசம் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்போ 3ஆம் மாசம் நீங்க வந்துச்சுன்னா 24,000 ரூபாய் வந்து ரீட்டைல் மார்ஜினாவை சம்பாதிக்கலாம். கமிஷனா ஒரு 6,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதுவே வந்து ஒவ்வொரு மாசம் கண்டினியூ ஆகும். இந்த 3ஆம் மாசம் கமிஷனு ஒவ்வொரு மாசம் கண்டினியூ ஆகும். ஏன்னா முதல் மாசம் வாங்கினவங்க குறைஞ்ச 3 மாசம் வாங்குறாங்க. அப்ப 2வது மாசம் வாங்குறவங்க அடுத்த 3 மாசத்துக்கு வாங்குவாங்க. சில கஸ்டமர் வந்து இன்னும் நம்ம நாள் சரியா கொண்டு போகலாம். இப்ப கஸ்டமரை வளர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலா சம்பாதிக்கலாம். நான் சொல்றது, நம்ம ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கினா ஒரு 3 மாசத்துல மாதம் வந்து ஒரு 30,000 ரூபாய் வந்து மாச கமிஷனா சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பாடி ஸ்கேனர் மட்டுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற சிம்பிளான விஷயமா, நமக்கு என்ன வேலை, மாசத்துல 4 வேலை தான். 30,000 எடுத்து பையில வச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இவரை பொறுமையாக கேட்ட அத்தனை பேருக்கு நன்றி. ஸோ கொஸ்டின் வந்து வரவேற்கப்படுகிறது. நீங்க வேணா கொஸ்டின் கேளுங்க, ஆன்சர் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ காங்கிரஸ் சார், தேங்க்யூ டீம்ஸ். அத்தனை பேருக்கு நன்றிகள். என்னப்பா போஸ்ட் ஆகுங்களா மாறி சார்? ஓகே சார், வெல்கம் சார். கமலா சார் வாங்க சார். கமலா சார் ஹோஸ்ட் ஐடி அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஹலோ மேடம் ஜெயலட்சுமி மேடம் பேசுங்க. ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு நீங்க வந்துட்டு ஆல்ப்ரோ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்களா? ஆல்ப்ரோ இல்லைன்னு சொன்னாக்கா ஏதாவது ப்ராடக்ட் கண்டிப்பா சாப்பிடணும்னு சொன்னீங்க. நீங்க வந்துட்டு என்னது ஸ்லிம் அண்ட் ஃபிட், இது பாடி வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஃபிட் சாப்பிடலாம்னு சொன்னீங்க. ஆனா வந்துட்டு தைராய்டு இருந்தா அது ஒன்றும் சாப்பிட முடியாது தானே? தைராய்டு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணீங்க சார்? ஸோ தைராய்டுக்கு வந்து நம்ம அந்த நியூட்ரிஷன் நான் சஜஸ்ட் பண்றதுல நீங்க சரியா அந்த ப்ராடக்ட் சாப்பிடலாமா நியூட்ரிஷன் ட்ரெயினர்ட்ட கேட்டுக்கோங்க. தைராய்டு இருந்தா நான் சஜஸ்ட் பண்றது உங்களுக்கு வந்து காமாவரசால். காமாவரசால் வந்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 4 கூட எடுத்துக்கலாம். உணவுக்கு முன் உணவோட சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தைராய்டு வந்து குணமாகும். இது வந்து நம்ம ரிசல்ட் எடுத்திருக்காங்க, டைப்போ தைராய்டு. ஓகேங்களா? ஸோ தைராய்டு ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் வந்து காமாவரசால். அது நியூட்ரிஷன்ல தைராய்டு தான் எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க ட்ரெயினர்ட்ட கேட்டுக்கோங்க. தேங்க்யூ மேடம். ஆல்ப்ரோ சாப்பிடலாமா சார்? அதான் மேடம் நீங்க கேட்டுக்கலாம். எனக்கு டவுட் இருக்குன்னா நீங்க கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் அது ஒன்றும் சொல்ல, பட் நீங்க டவுட் பட்டீங்க. எனக்கு அது முழுசா தெரியாதனால நான் ரெக்கமெண்ட் பண்ண விரும்புறேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. வெக்ஸோமேகா பெஸ்ட். வெக்ஸோமேகா கொடுக்கலாம், தாராளம் கொடுக்கலாம். வெக்ஸோமேகாவும் கண்டிப்பாக காமாவரசால் கொடுத்தாகும். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. காமராஜா கட்டாய கேட்டு வேற யாராவது பேச விரும்புனீங்கன்னா நீ அன்மியூட் பண்ணிருக்கீங்க. வாங்க சார். காமராஜா வெல்கம் சார். சார் ஜெயாசியம் சார், ஜெயாசியம் சார் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சிறப்பு, அற்புதம். நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நம்முடைய ஜெகதீஷ் சாருடைய ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனும் ஒரு மைல்கல். அவர் எந்த ஒரு எதை எடுத்தாலும் அது சீரியஸா பண்ணக்கூடிய ஒரு வாரம் அந்த ப்ரொமோஷன் போட்டிருக்காரு. ஒரு வாரம் சொல்லிட்டு இருக்காரு நம்முடைய 8:30 மணி கூட்டத்துல. உள்ளபடியே இன்னைக்கு அதனுடைய டேஸ்ட் நீங்க கலந்துட்டு எல்லாமே வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூடியூப்ல வரும். நீங்க தாராளமா நீங்க என்ன செய்யலாம், யாரெல்லாம் வந்து அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது பொருளை. நாங்கள் பாடி ஸ்கேனிங் ரீடிங் எடுத்துறோம் சார், ஆனால் ப்ரொமோட் பண்ண தான் தெரியுமா, ரீடிங்கை வச்சு எப்படி பொருளை ப்ரொமோட் பண்ண தெரியல. இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ஜெயதீஷ் சாருக்கு. ஒரு டெக்னாலஜிக்கல் லீடர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதனால நிறைய விஷயங்களை நமக்கு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸை நிறையாவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால் அவருடைய ஒரு மிகுந்த சேவை இந்த தமிழ்நாடு ஜூம் பிளாட்ஃபார்முக்கு தேவை என்று சொல்லி. வேற யாராச்சும் இருக்கீங்களா?
கருத்துரை. இது எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். இன்னைக்கு 8 மணிக்கு கூட்டம் இருக்குது. எல்லாரும் அதுல பங்கெடுங்க. இப்போ நான் உங்களை எல்லாம் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயா சாரி அண்ணன் கும்பகோணம் செல்வராஜ் அண்ணன் வாங்கண்ணா. வாங்க திருநாகேஸ்வரன் வாங்கண்ணா. குடாசியம் சார், குடாசியம். இன்னைக்கு இந்த ஜூம் வல்லட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாடி ஸ்கேனருக்காகவே ஒரு தனி செஷன் அருமையானுச்சு சார். இன்னைக்கு பாடி ஸ்கேனர் எப்படி பயன்படுத்துறது, அதுல ரிசல்ட் எடுத்து எப்படி நம்ம ப்ராடக்டை ப்ரமோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க சாரு. நானும் போன மாசம் ஒரு பாடி ஸ்கேனர் வாங்கினேன். அதை மேனுவலா ஆப்ரேட் பண்றதை விட இப்ப இந்த ப்ளூடூத் மூலியமா ஆப்ரேட் பண்றது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நம்ம ரிசல்ட்டை மொபைலே சேவ் பண்ணிக்கலாம். யாருக்காவது அனுப்புனாக்கா நம்ம ஷேர் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பிக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு சார். விளக்கமா சொன்ன சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நன்றி 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 செல்வராஜ் சார், வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க செல்வராஜ் அன்னைக்கு. மீண்டும் ஒரு முறை ஜெகதீஷ் சாரை பாராட்டி கூட்டத்தை நாம் நிறைவு செய்கிறோம். எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியிடலாம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெயாசியம் குடாசியம். ஜெயாசியம் குடாசியம். வாழ்த்துக்கள். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜெயாசியம் குடாசியம். குடாசியம். ஜெகதீஷ் சார் நீங்க ஹோஸ்ட்.